நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆத்மா எங்கும் செல்லும், ஞான விகாசம் ஏற்பட்டுட்டா எத்தவனா அடையும், அதுதான் உனக்கு பயன்னு தெரிஞ்சின உடனே சரி வேதம் சொல்லித்துன்னு ஒத்துண்டோம். ஆனால் கொஞ்சம் ரெட்ட மனசோட ஒத்துக்கிறோம். எனது சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தா நான் ஒன்றும் போராப்பல இடமாவே இல்லை. அது எங்கோ இருக்கு, நான் எங்கேயோ கீழே இருக்கேன், இங்கேருந்து அங்கே ஏற முடியுமா? அப்போது அது இருக்குன்னு முதல்ல சொன்ன வேதம் எவ்வளவு உண்மையாக சொல்லியிருக்கு. என்னை பற்றி துளியும் நான் எவ்வளவு மோசமானவன்னு கவலைப்படாமல் நான் ஆத்மானு ஒத்துண்ட உடனே பழைய கர்மங்கள் மொத்தத்தை பற்றி கவலைப்படாமல் உனக்கு அதுதான் இடம்னு முதல்ல சொல்லணும் இல்லையோ. நான் ஒரு ராஜாவுக்கு பிள்ளை அப்படிங்கிற சூக்ஷ்மம் ஒருத்தருக்கு தெரியும். ஆனால் அவர் சொல்லாமல் என்னை மறைச்சுன்னு இருக்காருன்னா அவர் தீயவர் தானே. இவனுக்கு என்ன அதை சொல்கிறது? நேற்று வரைக்கும் இவன் பண்ண தப்பெல்லாம் தெரியாதா? அதனால் இவன் ராஜாவுக்கு பிள்ளைன்னு நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு அந்த சுவாமி மறைச்சிடுவார். இப்போ வேதம் என்ன செஞ்சுருக்கணும்? என்னுடைய கர்மங்களை பார்த்து இவனாவது பரமாத்மாவது எதுக்கு இவங்கிட்ட இந்த நல்லதை சொல்லணும், இப்போ இவன் இப்படியே அழியட்டும் என்று விட்டுருக்கணுமோ இல்லையோ. அது விடவே மாட்டேங்கிறது. திரும்ப திரும்ப நீ ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ, ஆத்மா பரமாத்மாவோட கூட இருந்து ஆனந்தப்படுறவன்னு புரிஞ்சுக்கோ. உனக்கு துக்கம் தேவையில்லை, பயம் தேவையில்லை, இயற்கையா நீ ஆனந்தப்பட வேண்டியவர்னால் கேட்க ரொம்ப நன்னா இருக்கு. அது என்னால் முடியுமானால் அப்போ முதல்ல தத்துவமாறு ஆத்மாங்கிறத சொல்லித்து அதற்கு தகுந்த புருஷார்த்தம் என்ன, எல்லாத்தையும் பரமாத்மாவோட சேர்ந்து நித்தியமான சுகத்தை அனுபவிக்கிறதாம் புருஷார்த்தம். அதுதான் பயன். அந்த பேரின்பம் உனக்கு இருக்கு என்கிற உயர்ந்த புருஷார்த்தத்தையும் சொல்லி கொடுத்துடுது. இப்போ மூணாவது ஒன்னே தான் பாக்கி. அதே வேதத்தின் உதவித்தான் நடனம். இவ்வளவு கீழே இருக்கிற நான் போய் 25,000 அடி இருக்கு, 30,000 அடி இருக்கு, 33,000 அடி இருக்குன்னு சொல்றாள் இல்லையா. எவரெஸ்ட் சிகரத்துக்கு போனால் அவ்வளோ வசரம், அதெல்லாம் கூட போயிட்டு வரலாம் போது. இது எங்கேயோ இருக்கே, அது என்னால் போக முடியுமாண்ணா? கண்டிப்பாக உன்னால் முடியும். நான் சொல்கிறபடி செஞ்சியானா நீ அங்கே போவே என்று ஹிதத்தை சொல்லுகிறது. ஹிதம்னா அதை அடைய வேண்டிய வழி, அடைய வேண்டிய உபாயம். ஆக முதல்ல தத்துவத்தை உரைத்து அதற்கப்புறம் புருஷார்த்தத்தை சொல்லி அதற்கப்புறம் ஹிதத்தை கூறி அந்த ஹிதம் எதுன்னு கேட்டேன். கர்மயோகத்தை செய், ஞான யோகத்தை செய், பக்தி யோகத்தை செய், அதான் உனக்கு ஹிதம். அதன்படியே நடப்பாய். சரி வேதம் சொல்லித்துங்கிறதுக்காக பண்ணி பார்ப்போமேனால் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாத்தியார் சுவாமி வந்தார், எனக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலின்னு சொன்னேன். சரி அதுக்கு இந்த உடற்பயிற்சி பண்ணால் சரியா போடும். அவனா யோகமெல்லாம் தெரிஞ்சவர், ஆசனெல்லாம் தெரிஞ்சவர், இதை பண்ணியானா அது சரியா போடும்னார். எனக்கும் ரொம்ப திருப்தி. அந்த சுவாமி சொல்கிறார், இந்த இடத்துல காலை தூக்கி வச்சுக்கோ, அப்படி கையை வச்சுக்கோ, நன்னா கழுத்தோட வச்சு அழுத்தி இப்படி ஒன்று பண்ணுன்னார். காலை தூக்கி இங்கே வச்ச உடனே இங்கே இழுக்கிறது, கையை அங்கே வச்ச உடனே இங்கே இழுக்கிறது. பண்ணவே இல்லையே. இவர் எதுவுமே பண்ணாலும் இப்போ திடீர்னு உடற்பயிற்சி பண்ணுன்னு சொன்னால் முடியல. அவர் கூப்பிட்டுட்டு என்னால் முடியல சுவாமி, நீர் ஏதோ சொல்கிறீர், ஆகவே என்னால் முடியவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கழுத்து வலி போக போகிறது இல்லைன்னா நீ உட்கார். கழுத்து வலி போகிறதுக்கு என்ன உடற்பயிற்சின்னு சொன்ன எனக்கு இந்த பயிற்சிக்கு எடுபடாத உன் உடலை எப்படி எடுபட வைக்கணும்னு எனக்கு சொல்ல தெரியாதா? அதையும் நானே சொல்கிறேன், கேட்டுக்கோனார். உடற்பயிற்சி நன்னா பண்ணால் வியாதி போயிடும். ஆனால் அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு உடல் தயாரா இல்லையோ. நான் இப்போ கர்மயோகம் பக்தி யோகத்தை செய்தேன்னால் எனக்கு பாபங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிடும், மோட்சம் போயிடுவேன், பகவானோட சேர்ந்து அனுபவிப்பேன் தெரிகிறது. ஆனால் அந்த யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தடங்கலாக எங்கிட்ட 1000 பாபம் இருக்கே. அதை தொடங்கி அத்தை ஒழிச்சாத்தானே என்னால் அந்த பக்தி யோகத்துக்கே வர முடியும். நான் திரும்ப அதனுடவியே நாடினேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லும்? பக்தி யோகம் பண்ணணும்னு சொன்னீர். சரி பகவானை தியானிக்கலாம் நினைத்தேன். ஆனால் நினைக்கிறதுக்குள்ள 5 நிமிஷம் உட்கார முடியலையே. அப்பதான் கதவை தட்டுறா, அப்பதான் தொலைபேசி கூப்பிடுறது, எல்லா வம்பு அப்பதான் வருது. அப்ப நீர் சொன்ன மார்க்கத்துல என்னால வர முடியாது, விட்டுடும். நான் பழையபடிக்கு மனித உடல் நினைச்சு இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன்னா போகவே கூடாது. எப்ப நீ ஒருத்தன் எனக்கு கிடைச்சிட்டியோ இனிமே உன்னை ஒரு நாள் நான் விடவே மாட்டேன். உன்னை மேல மேல வசத்தரு தான் என் வழியை தவிர விட மாட்டேன். அடுத்தடுத்து நீ அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். பக்தி யோகம் தானே உன்னால முடியாதுங்கிற. நான் இதை சொல்றேன் பண்ணேன், இல்லை அதுவும் பண்ணி பார்த்துட்டே முடியாது. அப்ப இதை சொல்றேன் பண்ணேன், இல்லை அதையும் பண்ணி பார்த்தே முடியாது. உனக்கு முடிஞ்சத்தை நான் சொல்றேன், சரியா? கண்டிப்பா செய்வேன். எனக்கு முடிஞ்சதா இருந்தா நான் ஏன் சுவாமி செய்ய மாட்டேன்? ஒன்று செய், முதல்ல உடற்பயிற்சி பண்ணணுங்கிற ஆசையோட இங்க உட்கார். இதுக்கு என்ன கஷ்டம்? இப்போ மற்ற ஒண்ணுமே அது பண்ண சொல்ல சாஸ்திரம். முதல்ல உடற்பயிற்சி பண்ணணுங்கிற ஆசையோட உட்கார்னால், சாமி அதான் ரொம்ப நாள் நான் உட்காண்டே இருக்கேன்னா, இல்லை வியாதியை தீர்த்துக்கணுங்கிற ஆசையோட நீ உட்கார்ல. மனுஷனை கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். நம்ம இப்போ வியாதியை தீர்த்து கொள்ளணுங்கிற ஆசையோட உட்காண்டிருக்கிறவர், வியாதியே தெரியாத உட்காண்டிருக்கிறவர். இந்த 2 பேருக்குள்ள முதல்ல நம்ம பின்னப்படுத்தணும், பேதப்படுத்தி ஆகணும். எனக்கு இருக்கிறது வியாதி, அதை போக்கணும், ஆனால் அதை போக்குறதுக்கு வழி மட்டும் எனக்கு தெரியல என்று இருக்கிறவர் இந்த கோட்டி. வியாதியே ஒன்றும் இல்லையே, நான் ஒழுங்காக தானே இருக்கேன் என்று இருக்கிறவர் அந்த கோட்டி.
இந்த கோட்டிக்காரரை ஒண்ணுமே செய்ய முடியாது, அவர் விட்டுட வேண்டிதான். அப்போ முதல்ல எனக்கு வியாதி இருக்கு, அதை தீர்க்கணும், ஆனால் தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லை என்று ஏற்றுக்கொண்டால் அப்ப கவலைப்படாதே, வேற சுலபமான வழியெல்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன் என்று ஹிதத்தை பத்தி இன்னும் எளிமைப்படுத்தி சாஸ்திரம் சொல்லும். அந்த ஹிதத்துல சின்ன ஹிதத்தை நாம பண்ணிட்டோம்னால் நமக்கு உடனே தோணும், அப்போ உயர்ந்த பக்தி யோகத்தை பண்ணி பரமாத்மாவை அடைந்து ஆனந்தப்படுறோம். வசிஷ்டாச்சாரியர் அவ்வளவு பக்தி பண்ணார், பிரகலாதன் அப்பேற்பட்ட பக்தி பண்ணார். ஆனா எனக்கு மட்டும் இந்த சின்னது போரும்னு சாஸ்திரம் சொல்றதே, அப்ப இதை பண்ணிட்டே போயிடுவேனேன்னா இல்லே, சாஸ்திரம் ரொம்ப சாமர்த்தியம், அப்படியெல்லாம் அது விட்டு கொடுத்துடாது. அது சொன்ன சின்னதை பண்ணியானா அதுக்கு அடுத்ததை பண்றதுக்கு சக்தி வரும், அதை பண்ணியானா அதுக்கு அடுத்ததை பண்றதுக்கு சக்தி வரும், அதை பண்ணியானா நான் சொன்ன உடற்பயிற்சி நன்னா காலத்துக்கு மேலே வச்சுன்னு கையை கீழே வச்சுன்னு பண்ற சக்தி வரும், அதை பண்ணியானா தான் மோட்சம் போவேன். அதுல மாத்தாது சாஸ்திரம். ஆனால் அது என்னால பண்ண முடியும். என்னால் இளக்கி 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 எவ்வளவு சுலபமா வழி சொல்ல முடியுமோ அனைத்து வழிகளையும் கூறும். ஆக தத்துவத்தை சொல்லி புருஷார்த்தத்தை விளக்கி அந்த புருஷார்த்தம் பயனை அடைவதற்குண்டான எளிய வழிமுறைகளையும் சொல்ற சொல்லியோ, இந்த மூணையும் அறிவிக்கிறபடியால் தான் வேதம் வேதம் வேதம்னு சொல்றோம். இந்த மூணையும் வேற எதுவான்னு கற்றுக் கொடுக்க போறதா? எனக்கு ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதி எல்லாரும் கை விட்டுட்டா, இது உமக்கு சரிப்படுத்த முடியாது, வியாதியோடு இருக்க பழகிக்கொள்ளும். அது நிறைய வைத்தியர்கள் சொல்றாப்போ பண்ணி பண்ணி பார்க்கறா. இது ஒன்று இவர் சில பேர் வியாதி இல்லாமலே இருக்குன்னு நினச்சின்னு வைத்தியால்கிட்ட வந்துட்டே இருப்பா. அப்போ ஒரே வழி இருக்க பழகிக்குங்கன்னு பழகிட்டு போறாரோ இப்போ. அதை போல சில வைத்தியர்கள் கை விட்டுட்டா. ஆனால் ஒருத்தர் இருக்கார் சுவாமி, இந்த மாதிரி கைவிடப்பட்ட ஆட்களை எல்லாம் எடுத்து காப்பாத்துறதே அவருக்கு வேலை. ஆனால் அவர்கிட்ட நீர் போனீர்னு வச்சுக்கோ, அவர் சொல்கிறபடி தான் ஆகாரம் சாப்பிடணும், அவர் 7 மணிக்கு வானா 6:50 போய் நிற்கணும், அவர் கொஞ்சம் வள்ளுன்னு தான் விழுவார், ஆனால் என்னவா இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுன்னு தான் ஆகணும். வரியிலானால் எனக்கு வியாதி குணமாகணுமே, அது என்ன சொன்னாலும் நான் கேட்டுதான். மற்ற பேர் கை விட்டுட்டாளே, எப்போ மற்ற பேர் கை விட்டுட்டாலோ இவர் ஒருத்தர் தான் எடுத்து குணப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரோ சரி போவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த சுவாமிகிட்டே போனேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்போ மற்ற பேர் கை விட்டுட்டாலோ இவர் ஒருத்தர் தான் எடுத்து குணப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரோ சரி போவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த சுவாமிகிட்டே போனேன். போன உடனே நான் என்னென்னமோ எதிர்பார்த்துன்னு போனேன். அவர் உள்ளே போகிறச்சேவே என்ன நடக்க போகிறதோ, என்ன வெடிக்க போகிறதோ, பூகம்பமா எதுன்னு போனேன். நான் போய் அமர்ந்த 5வது நிமிஷத்தில் சுவாமி வந்தார். என்ன வந்திருக்கீர் கனிவாக கேட்டார். இல்லை, நான் இந்த மாதிரி வியாதி இருந்தது ஒத்துரும் இல்லைன்னு சொல்லிட்டா அவர் முகத்தை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறான்னு நான் செய்கிறேன்னா, அப்படிலாம் நான் உன்னை கஷ்டமே படுத்த போகிறது இல்லையே, நான் உன்னால் முடிஞ்சதை சொல்கிறேன்னார். இல்லை, நீர் என்ன சொல்லனாலும் தான் அதை செஞ்சாதான் ஒத்துப்பீன்னு ஊரில் சொன்னாலேன்னா, ஊரில் 4 பேர் 4 விதமாக என்னை பற்றி சொல்லிட்டு இருப்பா, நீர் முதல்ல என்னை பற்றி எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும். அதை விட்டுட்டு நீர் ஏன் ஊர்க்காரா பேசுறதை பற்றி பேசியிருப்போ, வாரும் இங்கே உட்காரும், இந்தாரும் முதல்ல நன்னா மாம்பழ ரசம் சாப்பிடும். சரின்னு தேவையில்லையே, நல்ல சித்திரை மாதத்துக்கு நல்ல மாம்பழமாக தரேங்கிறார். அப்போ இல்லை இந்த ரசம் சாப்பிட்டாலே எனக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காள். என்ன அவள் உம்ம வியாதியே ஒழுங்காக தெரிஞ்சுக்கல, அதனால தான் இது ஆபத்துன்னு சொல்லியிருக்கா. எனக்கு பார்க்கச்சே உம்ம வியாதி என்னன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி உமக்கு என் வியாதி என்னன்னு நீ பரீட்சையே பண்ணலையே, ஒரு யந்திரத்திலேயே என்னை உட்காத்தியே வைக்கலையே, உமக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நான் பார்த்த மொத்த நோயாளிகளுக்கும் ஒரே வியாதி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும்னார் அவர். இல்லையே, பல பல வியாதி இருக்க வேண்டாமன்னால், இல்லை நான் பார்த்த நோயாளி எங்கிட்ட வர்றவா இதுக்காக மட்டும்தான் வருவா, வேற யாருக்கும் இது வரவே மாட்டார்கள். அப்படி என்ன வியாதினால், சம்சாரத்துல எத்தனையோ வியாதிகள் இருக்கு சுவாமி, நீர் எப்படி கண்டுபிடிச்சிட்டீர்னா, நான் கண்டுபிடிச்சது சம்சாரத்தில் இருக்கும் வியாதிகளா அல்ல, சம்சாரம்ங்கிற வியாதியை. எல்லாரும் நோயாளிகள் தான், எல்லாருக்கும் ஒரே நோய் தான். அந்த சுவாமி வச்சுன்னு இருக்கிற மருந்தும் ஒன்னே ஒண்ணுதான். இதுதான் ஆச்சரியம். அவர் வெவ்வேறு நோய்க்கு வெவ்வேறு மருந்துன்னா வேற நோயே இல்லையே, இருக்கிறதே ஒரே நோய். அந்த ஒரே நோய்க்கு அவர் ஒரே மருந்து தான் வச்சுட்டு இருக்கார். ஆனா ரொம்ப நன்னாத்தான் பழகினார். அந்த மருந்து சாப்பிட்றதுக்கு கசப்பா இருக்கல, அந்த மருந்தை என்னால சாப்பிட முடியுமா, நான் ஏற்பாடு பண்றேன், அந்த மருந்துக்கு வேண்டியதெல்லாம் உமக்கு நான் பண்ணித்தரேன், மருந்தையும் இலவசமாக கொடுக்குறேன், அதை நீர் சாப்பிட்டு ஜீரணமாகறதுக்கும் வழி சொல்லித்தரேன், எல்லாத்துக்கும் செய்கிறேன். இப்போ வேறு வழியே இல்லை. அது என்ன மருந்துன்னு கேட்டேன். பக்தி பண்ணு, அதுதான் உனக்கு இருக்கிற ஒரே மருந்து. அந்த மருந்து சாப்பிட்டியானா வியாதி சரியா போடும்னா. சரி, பக்தி பண்ணுறதுக்கு அனாதி கால பாப்பங்கள் இருக்கேன்னா, அதுக்கு நான் சொல்கிற சின்ன சின்ன பயிற்சிகளை பண்ணியானா அந்த பாப்பங்கள்லாம் குறைஞ்சுட்டே வரும். எல்லாம் குறைஞ்சப்புறம்தான் நான் ஆரம்பிக்கணுமா சுவாமி? என் நிலைமையை பார்த்தா ஒரு 4-5 நாளைக்குள்ள ஆரம்பிச்சா தான் தாங்கும். அதுதான் என்னுடைய நிலை. நீர் சொல்ற அளவுக்கு நார் கவலைப்படாதே. நான் சொல்ற மருந்தை சாப்பிட்டுட்டு அந்த உயர் பயிற்சியை பண்ண கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு இருக்கிற அந்த வியாதியெல்லாம் குறையும், அந்த கஷ்டங்கள்லாம் குறையும்.
குறைய 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 நின்று நீ நன்னா பக்தி பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி முதல்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், நீ என்னெல்லாம் சாப்பிட்றேன்னு கொஞ்சம் எழுதி கொடு. அதுவா, சாப்பிடாதது எதுன்னு குறைச்சல வேணா எழுதித்தரேன், நான் மற்றதெல்லாம் சாப்பிட்டுன்னு தான் இருக்கேன் சுவாமி. இப்போ அப்படின்னா என் மருந்து வேலை செய்யாது. உனக்கு ரொம்ப சுலபமான வழி சொல்கிறேன். இப்போ ஆகார சுத்தி இருந்தால் தான் பக்திக்கு நீ அதிகாரி ஆவாய். அது இல்லாட்டா எதையுமே பண்ண முடியாது. ஆகாரம் சுத்தமாக இருக்கணும்னால் சரி சொல்லு, இப்போ எதுவாக இருந்தாலும் கேட்டாகணும். ஆனால் அவர் சொன்னத்தை வேண்டா வெறுப்பா நான் கேட்க ஆரம்பித்து பண்ண 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 அதில் விருப்பம் ஏற்பட்டு போச்சு. வெறுப்போடு தான் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அவர் சொன்னதை நான் கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க என்னை அறியாத இனம் புரியாத ஒரு மலர்ச்சி, ஒரு ஆனந்தம். முன்னாடி இருந்த அந்த கஷ்டமே தெரியல. இப்போ முன்னாடி ஒரு காலை எடுத்து வைக்கணும்னா பிடிச்சுட்டா தான் எடுத்து வைக்க முடியும், நரக்க வேதனையாக இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் வீசி நடக்க முடியறது, நகர முடியறது, எதுவும் சுவாமி அவர் ஏதோ வச்சிருக்கார் சுவாமி, அவர் என்ன சித்து வேலை வச்சிருக்காரோ எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ வச்சிருக்கார். போய் நேராக அவருடைய காலில் விழுந்தேன். நீர் என்ன சொல்றீரோ கேட்குறேன், இவ்வளவு நல்ல நல்ல விஷயம் சொல்றீரே, நீரே தெய்வம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். மறுபடியும் இதே குழப்பத்தை பண்ணாதே, நான் தெய்வம் இல்லை, தெய்வம் சொன்னத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நான் தெய்வம்னு என் காலில் விழாதே. பார்த்தவா ஆறார் என்னென்ன சொல்றாளோ மொத்த பேரையும் தெய்வம் தெய்வம்னு எத்தனை நாள் சொல்லி ஏமாந்துட்டு இருக்க போறேன். அவர்கள்லாம் தெய்வமா இருக்க முடியாது, ஒருத்தன் தான் தெய்வமா இருக்க போறான், பிரம்மமா இருக்க போறான். அதை புரிந்துகொள். இருக்கட்டும் சுவாமி, எனக்கு கண்கண்ட தெய்வம் நீர், எனக்கு நீர் தானே சொல்லி கொடுத்தீர்களா, இருக்கட்டும். ஆனா இந்த கண்கண்ட தெய்வத்தோட நீ மோட்சத்துக்கு போக முடியாது, அந்த தெய்வத்தோட தான் நீ மோட்சத்துக்கு போகணும். சொன்னதை கேள்னுட்டு வரிசையா வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்ப வியாதியை புரிஞ்சுனுட்டோம், அந்த வியாதியை தீர்க்கறதுக்கு மருந்து வேணும்னு தெரியறது, வியாதியை கண்டுபிடிச்சு கொடுத்தவர் தான் மருந்தும் சொல்லணும்னு புரியறது. ஆனா மருந்தை கூட சாப்பிட விடாம அனாதி கால பாபங்கள்ல தவிக்கிறோன்னு தெரியறது. அப்ப இதை தவிர்க்கணுமே, ஏதான் ஒரு இடத்துல முதல் அடி எடுத்து வச்சாகணும் இல்லையோ. அடி எடுத்து வச்சுட்டா மேல மேல வளர்ந்துடலாம். ஆனா முதல் அடி எங்க வைக்கிறதுன்னு தெரியலையேனால் தெரிஞ்சணும்னா அதே வேதங்களுக்கு தான் போகணும். அதே வேதங்கள் இடத்துல போனோம்னா ஊர் குற்றச்சாட்டப்பட்டு முதல்ல கவலைப்படப்படாது. என்ன அந்த வைத்தியரை பத்தி என்கிட்ட 4 பேர் 4 விதமா சொல்லி வச்சிருந்தா, அதனால இத்தனை நாளும் போகாது இருந்தேன். இப்ப நிர்பந்தம் வந்துடுத்து பாருங்க, வேற வழியிலே எனக்குரிய நல்லதா அவர் ஒருத்தர் தான் செய்வார்னு ஆயிடுத்தோ இல்லையோ. கடைசியில கிட்டக்க போய் பார்த்தா அவர் ரொம்ப நல்ல மனுஷராக இருந்தார். நான் என்னமோ தப்பு தப்புன்னு நினைச்சிருந்தேன். அப்ப அவரை பத்தி யாராரோ குறை சொல்லியிருக்காளோ இல்லையோ. அதுல முதல் குறை என்னன்னு பார்க்கமா, வேதம்ங்கிற வைத்தியர் பக்தி பண்ணு நீ மோட்சத்துக்கு போயிடலாம், உன்னுடைய அனாதிகால பாப்பங்கள் தொலைஞ்சிடும், பக்தி செய்தா முக்தி, பக்தி செய்தா அந்த பேரின்பம் கிடைச்சிடும். ஆனா பக்தி செய்ய ஒட்டாம அனாதிகால பாப்பங்கள் என்னை தடுத்துட்டே இருக்கின்றன, அந்த பாப்பங்கள் தொலையணும். அதற்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். 1 2 3 4 5 இதெல்லாத்தையும் பண்ணு 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 பாப்பம் தொலைஞ்சு போடும் என்று சொல்றார். அவர் அந்த சுவாமி இன்னொன்று சொன்னதுதான் ரொம்ப ஆச்சரியம். என் மருந்தை நீ சாப்பிட்டு, இந்த மருந்தை சாப்பிட்டு நல்ல தாரத்துக்கு தானே உனக்கு உன்னுடைய உடம்பு ஒத்துக்கலை. இப்போ நான் கொடுக்குற மருந்தை உன் உடம்பு ஏற்றுக்கணுமோ இல்லையோ, ஏற்றுன்னு வேலை செய்யணுமோ இல்லையோ. அதுக்கு முதல்ல உடம்பை தயார் பண்ணணுமே, அதுக்கு வேற மருந்து கொடுக்கணும். இப்போ ஏதோ ஒரு வியாதிக்காக நம்ம போய் ஆஸ்பத்திரியில் படுத்துனுட்டோம், ரண சிகிச்சை பண்ணணுங்கிறா. ஆனால் அந்த சிகிச்சையை பண்ண விட்டாமல் ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்குது, சிகிச்சையை பண்ண விட்டாமல் நீரிழிவு சக்கரை அதிகமாக இருக்குது, சிகிச்சையை பண்ண விட்டாமல் என் சிறுநீரகம் ஒழுங்காக வேலை செய்யலை. அப்போ முதல்ல அதுக்கெல்லாம் சிகிச்சை பண்ணணும், பண்ணி அதெல்லாத்தையும் ஒரு வசத்துக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்த அப்புறம்தான் கத்திய நெஞ்சில் வைக்கவே வைக்கணும். அப்படி வச்ச அப்புறம்தான் அவர் பழைக்க போகிறார். இதே போல தான் இப்போ நிலை. பக்திங்கிற ரண சிகிச்சை பண்ணி அப்புறம்தான் நம்ம முக்தி அடைஞ்சாகணும். ஆனால் அதை ஆரம்பிக்கவே விடாமல் அனாதி கால பாபம் நம்மோட இருக்கும் இல்லையோ. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னால், சுவாமி நீர் சொன்னதே தப்பு. ஏன்னால் பக்திங்கிற ரண சிகிச்சை பண்ணின்னு சொன்னிரே, பக்திங்கிற சக்கரை பொங்கல் சாப்பிட்டுன்னு சொல்லும். ஏன் நீ ரண சிகிச்சைன்னு சொன்னிருப்போ, பக்திங்கிற ரண சிகிச்சைனால வரமாட்டான், ஓடிப்படுவான். பக்தி ரண சிகிச்சையா, அதுக்கு என்ன மயக்கம் கொடுக்க போறாளா, என்ன பண்ண போறா? வரும் மயக்கம் வரும், பக்தி பண்றவனுக்கு மயக்கம் வரும். மயல் மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலையிலே போய் நின்னோம்னால், மயல்னா மயக்கம் இல்லையோ, திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகரை போய் சேவிச்சோம்னா அவரும் மயங்கிப்படுவான், பக்தனும் மயங்கிப்படுவான். இந்த மயக்கம் வேணா இங்க வருமே தவிர கத்திக்காக கொடுத்த மயக்க மருந்துனால மயக்கமே வராது. ஆக பக்திங்கிற சிகிச்சை, அந்த சிகிச்சை ஆனந்தமான சிகிச்சை, அது கஷ்டப்படத்தக்க வலிக்கத்தக்க சிகிச்சையே அல்ல. அது சுசுகம் கர்த்தும் அவ்யயம்ங்கிறார் கண்ணன். ரொம்ப சுகமா இருக்கும், பண்றதுக்கு எளிதா இருக்கும். ஆனா அந்த பக்தியா அந்த ரண சிகிச்சையே பண்ண ஒட்டாம நிறைய வியாதிகள் இருக்கேனால், அங்கதான் ஆச்சரியமான செய்தி சொல்றார். பக்திங்கிறதுக்கு என்ன பெருமை பார் அர்ஜுனா, அதை ஆரம்பிக்க ஒட்டாம நிறைய பாபங்கள் தடுத்துன்னு இருக்கு. அதனால தொடங்க மாட்டாம தவிக்கிறோம். அதை தொடங்கி பண்ணாதான் மேற்கொண்டு நான் முக்தியை அடைய முடியும். ஆனா பக்திக்கு என்னென்னலாம் உண்டு, அதுல சின்ன சின்னதா எதோ பண்ணணும் இல்லையோ.
பகவான் இடத்துல ஒரு பக்தியோடு இருக்காருன்னா வாச தெளிப்பார், கோலம் போடுவார், விளக்கேற்றி வச்சார், நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார், விழுந்து நமஸ்கரிப்பார், யாருக்கான தான தர்மங்கள்லாம் பண்ணுவார், பெருமாள்லாம் சாயங்காலம் போய் சேவிப்பார், கார்த்தால போய் சேவிப்பார். தின சுவாமி பக்தி. இதை பண்ணிட்டே இரு. இந்த மருந்தே இதை தொடங்க விடாத இருக்கிற வியாதியும் சேர்த்து போகும்ட்டார் கண்ணன். அதுக்கு தனியா நீ ஒடும் முயற்சியும் எடுக்க வேண்டாம். இப்போ இந்த மருந்தையே சாப்பிட்டுன்று இதை ஆரம்பிக்க ஒட்டாத தடுக்கிற வியாதியும் இதுவே போக்கும். ஆரம்பிச்ச அப்புறம் கொடுக்க வேண்டிய முக்தியும் இதுவே கொடுக்கும். அந்த ரெண்டையும் அதற்குள்ளேயே வச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருத்தர் கங்கையில தீர்த்தமாட்டத்துக்காக வேகமா போனார். புண்ணிய நதி, நம்முடைய பாப்பங்களை எல்லாம் தொலைச்சுடலாம், கங்கையில தீர்த்தமாடணும்னு வேகமா போனார். போனவர் சட்டுன்னு விட்டு பக்கத்துல அப்படியே சுற்றி சுற்றி தேடிண்டே இருந்தார். கங்கை கரையில உட்கார்ந்தவர், என்ன சுவாமி ஏதோ தேடிலே வந்தீர், போய் குளிக்க வேண்டியதானே? என்ன இல்லை, கங்கையில தீர்த்தமாடணும்னா புனிதமா போய் தீர்த்தமாடணும். ஆனால் நான் எங்கெங்கேயோ அழுக்கு விழுப்பெல்லாம் பட்டுன்னு வந்திருக்கேன். பக்கத்துல ஏதாவது குளம் இருந்ததுன்னா ஒரு முழுக்கு போட்டுட்டு கங்கையில போய் குளிக்கலான்னு பார்க்குறேன்னார். அந்த சுவாமி கேட்டார், நீ ஏன் கங்கையில குளிக்க போறீர்? அனாதிகால பாப்பங்களை தொலைச்சிக்க, கவலைப்படாதீங்க, இந்த விழுப்பு பாபத்தையும் சேர்த்து அதுவே தொலைக்கும், போய் குளியும்னார். நீர் இதுக்கு தனியா குளத்தை தேடின்னு போகாதீங்க, இத்தனை பாபத்தை போக்குற கங்கை இப்ப பட்டாண்ட விழுப்ப வந்துட்டு போகாதான்னு. இப்போ அதே போல பக்திங்கிற கங்கையில நாம பண்ணிட்டே இருக்க அது அனாதி காலமா இருக்கிற பாபங்களையும் அதுவே போக்கிக்கும், மேல கொடுக்க வேண்டிய முக்தியும் அதுவே கொடுத்து கொள்ளும். அந்த பக்திக்கு இருக்கிற சின்ன சின்ன வழிமுறைகளை கடைப்பிடித்து கொண்டு வந்தாலே போதும். ஆக வேதம் ரொம்ப சுலபமா மூணையும் முடிக்கிறது. இதுதான் தத்துவம், இதுதான் புருஷார்த்தம், அதற்குரிய ஹிதம் இது. இந்த ஹிதத்தை நீ பண்ண முக்தி அடைஞ்சிடுவாய். மேல மேல பிறக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அது நோயின்னு நீ தெரிஞ்சின்றிருந்தியானால் செய். அப்ப இந்த அறிவு, இந்த புரிதல் வர வர இத்தனை காலமா நம்ம எப்படி வாழ்க்கையை வீணாக்கியிருக்கோன்னு மெதுவா புரியும். எங்கெங்கெல்லாம் பண்ணியிருந்தேன், இதை பத்தியே நினைக்காது இருந்திருந்தேன், இது நேர வேற விஷயம் சொல்றதே இப்போ புரட்சிகரமான கருத்தா இருக்கேன்னா வேதம் சொல்லித்து. நீ ஏற்கனவே பண்ணியிருந்தது தான் புரட்சி, இது புரட்சியே இல்லை, இதுதான் இயற்கை. ஒரு கிளியை கொண்டு கூண்டுக்குள்ள பண்ணி வச்சுட்டு பிடிச்சு வச்சுட்டு திறந்த உடனே பறந்தது. ஒருத்தர் பார்த்து என்ன புரட்சி, திறந்த உடனே கிளி பறக்கிறது என்ன? அடைச்சி வச்சது தான் புரட்சி, ஓடி போறது புரட்சியே இல்லை. இவ்வளவு நாளும் நீ மனிதன் தேகம் நினைச்சுன்னு தப்பு பண்ணியே, அதுதான் இயற்கைக்கு மாறுபட்டது, அதுதான் செயற்கை. இப்ப நீ ஆத்மான்னு தெரிஞ்சுட்டு பக்தி பண்ண வந்துட்ட பார், இது புரட்சி இல்லை, இதுதான் உன்னுடைய இயற்கையானது. ஒன்று ஸ்வபாவம், ஒன்று பிரபாவம். வித்தியாசம் தெரியுமா இல்லையா? ஸ்வபாவம்னா இயற்கையான தன்மை, பிரபாவம்னா ஆகாவோன்னு சாதிக்கிறது. நாம நினைச்சிட்டு இருக்கிறது இப்போ பக்தி பண்ணி முக்தி அடைந்து பரமாத்மாவோட சேர்த்து அனுபவிக்கிறோம்னால் பிரபாவம் சாதனை. ஆனா இப்ப நாம மனிதனா பிறந்து சாப்பிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தனம் இருக்கமே, இது இயற்கை ஸ்வபாவம் நினைக்கிறோம். ரிஷி முதல்ல அதைத்தான் மறுக்கிறார். உன் எண்ணமே தப்பு, பரமாத்மாவை அடைந்து ஆனந்தப்படுறது தான் ஸ்வபாவம். நீ இப்ப மனிதன் நினைச்சு நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கே, இதுதான் பிரபாவம். இந்த பிரபாவத்தை மாற்றி அதை ஸ்வபாவம்னு தெரிந்து கொள் போறோம். அதை ஸ்வபாவம் இயற்கைன்னு புரிய வைக்கிறதுக்கு படுற பாடுதான் வேதம். அதுதான் உனக்கு இயற்கை, அந்த நல்லத்தை நீ புரிந்து கொள். ஆனா நமக்கு ரொம்ப நாளா அந்த வைத்தியர்கிட்டயே போக மாட்டேங்கிறோமே. ஏன்னா ஊர் என்னென்னமோ அவர் பற்றி கதை கட்டி விட்டு இருக்கோம் இல்லையோ, அவர் இப்படி பேசுவார் அப்படி பேசுவார், ஒன்றும் ஒத்து வர மாட்டார் என்றெல்லாம் சொல்லி வச்சிருக்கோம் இல்லையோ. அதில் முதல் குற்றச்சாட்டு, ஒரு 2-3 குற்றச்சாட்டு மட்டும் சொல்கிறேன். அதில் பெரும் குற்றச்சாட்டு, முதல் குற்றச்சாட்டு, வேதங்கள் சாதிகளை உருவாக்கின. ஏன் இது அந்தணன் என்னும் க்ஷத்ரியன் என்னும் வைசியன் என்னும் இதெல்லாம் எதுக்காக பிரிச்சுது? இப்போ கண்ணனே சொல்றாரே, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா தஸ்ய கர்த்தாரபமி மாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். நான் தான் 4 வர்ணங்களையும் உருவாக்கினேன். இதோ பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹூ ராஜன்ய கிருதா ஊரு ததஸ்ய யத்வைஷ்யா, எதுலேருந்து 6 பிறந்தான்னு பார் என்றெல்லாம் சாஸ்திரமே சொல்லுகிறதே. அப்ப இந்த உயர்வு தாழ்வை ஏற்படுத்தினது சாஸ்திரம் தானே. இன்னார் உயர்ந்தவர், இன்னார் தாழ்ந்தவர், இவரை தீண்டலாம், இவரை தீண்டக்கூடாது, இவரோட உட்கார்ந்து சாப்பிடலாம், இவரோட உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, இவர் மோட்சம் போகலாம், அவர் மோட்சம் போகக்கூடாது. இத்தனை வேறுபாடுகளையும் வேதமும் பகவானும் தானே ஏற்படுத்தினா. அப்ப இதெல்லாம் நலத்துக்கே அல்லவே, இதெல்லாம் ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்கே கிடையாதே. ஆனா மற்ற மதங்களை பார்த்தீங்களா, இந்த வேறுபாடுகளே இல்லையேன்னுவா. இதுக்கு தான் நாம சற்றே கண்ணை கட்டினுட்டோம்னா எதுவும் எப்படி வேணா தோணும். நாம முதல்ல கண்ணை கட்ட அவுத்துக்கணும். அப்படி இந்த 4 சாதி உள்ளதும் இதற்குள் உயர்வு தாழ்வுங்கிறது அதெல்லாம் இல்லை, உள்ளதுன்னு ஹிந்து மதத்தில் சனாதன தர்மத்தில் சொன்னோம்னால் இதே வேறுபாடுகள் மற்ற மதங்களிலும் உள்ளன. அதை இல்லைன்னு நாம நினைச்சிருக்கலாமே தவிர அனைத்து மதங்களிலும் உள்ளன. வேணுங்கிறவா நிதானமா விசாரித்து பார்த்து
அங்க இருக்கிற நண்பர்களிடத்திலையும் பேசி அது எந்த ரூபத்தில் இருக்குன்னு தாராளமா தெரிந்து கொள்ளலாம். இல்லைன்னு பேசலாமே தவிர சனாதன தர்மத்துல எத்தனை வேறுபாடுகள்னு கற்பிக்கப்பட்டுள்ளனவோ அனைத்தும் மற்ற தர்மங்களிலும் உள்ளன, மற்ற மதங்களிலும் உள்ளன. ஆனா இந்த மதத்துல மட்டும் அது தனித்து சொல்லப்படுகிறது. ஏன்னால் வியாதின்னு ஒத்துனுட்ட மூலியம் ஒத்துண்ட பிற்பாடு தானே இவரை இந்த வியாதிகிரஸ்தர்னுவா. இப்போ எனக்கு புற்றுநோய் இருக்குன்னால் நான் புற்றுநோய் மருத்துவமனையில் உட்காண்டிருக்கேன். எனக்கு நீரிழிவு நோய் இருக்குன்னால் நான் நீரிழிவு மருத்துவமனையில் உட்காண்டிருக்கேன். இவர் நீரிழிவு நோயாளின்னு சொல்லிடுவா. எனக்கு கண் நோயினால் கண் நோய் மருத்துவமனையில் உட்காண்டிருக்கேன். ஆனால் ஒரு சுவாமி நோய்கள்லாம் இருந்தாலும் அந்த நோய் தனக்கு இருக்குன்னு ஒத்துக்கொள்ளாமல் வீட்டோடு இருக்கார். நோயாளிங்கிற பேர் அவருக்கு வரல. உடனே அவருக்கு நோய் இல்லைன்னு சொல்லலாமா? இப்போ ஒருத்தர் நோயாளின்னு ஒத்துண்டு ஒரு மருத்துவமனையில் போய் உட்கார்ந்தாருன்னா முத்திரை வாங்கினுட்டார் நோயாளின்னுட்டு. உடனே பார்த்தீங்களா சுவாமி அவரை நோயாளின்னு முத்திரை குத்துறாள்னா? நோயாளின்னு முத்திரை வாங்கி சீட்டை வாங்கினா தான் மருந்தே கிடைக்கும், இல்லைன்னா மருந்தே கிடைக்காது. இப்போ அப்போ என்ன எடுத்து மற்ற மதங்களில் இந்த நோய் இருந்தாலும் இந்த நோய் இல்லாதா போல அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மதத்தில் இந்த நோய் இருக்குங்கிறத ஒத்துனுட்டோம். ஒத்துக்கொண்டு அதுக்கு மருந்து தேடுறதுக்கும் போயிருக்கோம். என்ன மருந்து தேட போறீர்? இதை நோயின்னு ஒத்துக்கிறீடோ இல்லையோ? அப்போ உயர்வு தாழ்வுகள்லாம் இருக்காருனா இந்த உயர்வு தாழ்வுகள்ங்கிற நோயை பற்றி நான் சொல்லவே இல்லை. இப்போ இந்த 4 வர்ணங்களும் அனாதி காலமாக மனிதனிடத்தில் மட்டுமல்ல, மரம், செடி, கொடி, பறவை, மிருகம், ராட்சசன், அசுரன், தேவன் இத்தனை பேரிடத்துலையும் 4 சாதி உண்டு. நம்ம ஏதோ மனுஷன்கிட்ட மட்டும் இருக்குன்னு நினைக்கிறோம். ராட்சசர்களுக்குள்ளே வித்தியாசம் உண்டு. ராட்சசன்ல பிராமண ராட்சசன் ராவணன். ராவணனே பிராமணன், புலஸ்தருக்கு பிறந்திருக்காரோ இல்லையோ, அதனால ராவணன் ராட்சசனா இருந்தாலும் பிராமணன். ஜாதி பறவைகளுக்குள்ள கருட பட்சிங்கிறது பிராமண ஜாதி. அப்ப கருட பட்சிக்கு பட்சிகளுக்குள்ள ஜாதி இருக்கு. பறவையில 4, மிருகங்கள்ல 4, மரம் செடி கொடியில 4, 6 குளம் கடல்ல 4. இது ஒன்னொன்னுத்திலையும் வேதம் 4 சொல்றது. இப்ப பாருங்க, இது மொத்தமா புது செய்தி. இந்த செய்தியை இங்க உட்கார்ந்து இருக்கிற பல பேருக்கு நிச்சயமா தெரியாது. மனிதர்களுக்குள்ள 4ன்னு சொல்லுவோம். என்ன சமீபர் மிருகத்திலையும் இருக்குங்கிறார்னா, அப்ப இந்த வம்பை இன்னும் அங்க வேற எடுத்துன்னு போனோமா? நாங்க இத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோமே. நாள் இல்லை. எப்ப எல்லா இடத்திலும் இருக்கிறதோ இது வம்பே இல்லேன்னு சொல்ல வரேன். இந்த வம்பை அங்க எடுத்துன்னு போன நான் சொல்லவே வரல. இப்போ எப்ப எல்லாரிடத்திலும் இருக்கோ அப்ப விஷயம் வேற ஏதோ சுவாமி. என்ன பறவைகளுக்குள்ள உயர்வு தாழ்வு இருக்கான்னா? மிருகங்களுக்குள்ள உயர்வு தாழ்வு இருக்கா? மரங்களுக்குள்ள உயர்வு தாழ்வு இருக்குமா? ஆனாலும் அங்கேயும் 4 இருக்கிறதேன்னு சொன்னால் அப்ப 4 இருக்கலாம். ஆனா உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறது தான் இயற்கை. மனிதன் தேவையற்று 4 வேண்டாம்னு சொல்ல பார்க்கறத தவிர அதற்குள் உயர்வு தாழ்வு வேண்டாம்னு சொல்றதுக்கு இவன் புரிஞ்சிக்கவே இல்லை. இன்னும் மரங்கள், செடி, கொடிகள் அதை பத்தி கவலைப்படல. இப்போ அதனால என்ன, நான் இதுவா இருந்துட்டு போறேன், அதுவா இருந்துட்டு போறேன். அது இருக்கிறதுங்கிறது என்ன லாபம் பாருங்க. பகவான் இந்த 4 சாதிகளை உருவாக்கவே இல்லை. ஆத்மாக்களும் நித்தியர்கள், ஆத்மாக்களும் கர்மங்களும் நித்தியம். அனாதி காலமா கர்மம் பண்ணிட்டு தான் இருக்கும். பண்ண அதனால் பிறவி எடுக்கிறோம். அந்த பிறவியிலே நமக்கு ஏதோ ஒரு தேகம் கிடைக்கிறது இல்லையோ, அந்த தேகத்தின்படி நமக்கு குணங்கள் மாறுறது, தேகத்தின்படி கர்மங்கள் மாறுறது. அந்த குணகர்மத்தின் அடிப்படையில் இன்ன ஜாதி என்று சொல்லப்படுகிறது.